அனைவருக்கும் மகிழ்ச்சியான வணக்கம். இந்த காணொளி வாயிலாக நம்ம என்ன அறிய இருக்கிறோம் என்றால், அரசியலமைப்பினுடைய பகுதிகள் மற்றும் சரத்தினை பற்றி இந்த வீடியோ வாயிலாக நம்ம அறிய இருக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம நிறைய வகுப்புகள் பார்த்திருக்கோம். இந்த வகுப்புகளானது என்ன அப்படின்னா, ஒரு ஷார்ட்டான ஒரு விஷயம் தான். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஓகேவா? எத்தனை பகுதிகள் உள்ளது? எத்தனை சரத்துகள் உள்ளது? அந்த சரத்துகளுடைய அந்த பகுதிகளுடைய பாடப்பொருள் என்ன? அப்படின்றத நம்ம முழுமையா பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய 1950 வெளிவந்த ஜனவரி 26 அன்று நடைமுறைப்படுத்தப்பட்ட அரசியலமைப்பின் கூறுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா, பகுதிகள் ஆரம்பத்துல ஆரம்பம்னு போட்டுக்கலாம். இது தற்பொழுதுன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? ஆரம்பத்துல பகுதிகள் கொஞ்சம் அப்படியே ஒரு ஸ்டெப் கீழ இருக்கலாம். ஆரம்பம், தற்பொழுது. ஓகேவா? ஆரம்பத்துல பகுதிகள் 22 பகுதிகளும், தற்போது 25 பகுதியும் உள்ளது. அடுத்து சரத்துக்கள். சரத்துக்கள் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல 395 விதிகளையும், தற்போது 450 அபோவ் இருக்கு. 450 பிளஸ். ஓகே. அடுத்து அட்டவணைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஆரம்பத்துல 8 அட்டவணைகளும், தற்போது 12 அட்டவணைகளும் கொண்டு இருக்கிறது. அட்டவணைகள் நம்ம அடிக்கடி ஒரு வீடியோ பார்த்தாச்சு. இது நம்ம கிளியரா பார்த்தலாம். ஓகேவா? இப்போ இந்த 22 பகுதிகள் 25 பகுதிகளும், இந்த 450 விதிகளை இப்ப பார்க்க போறோம். ஓகேவா? ஓகே. பாருங்க. பகுதி 1. நம்ம இந்த இந்த லைன்ல பார்த்தீங்கன்னா, ரோமன் லெட்டர் குடுத்திருப்பாங்க எல்லாமே. 1, 2, 3, 4, 4A, 5, 6 சொல்லிட்டு இப்படி போயிட்டே இருக்கும். சரி, ஒரு சின்ன விஷயம் பாருங்களேன். இப்போ நான் சொன்னது கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ண போது 22 பகுதிகள் இருந்துச்சு சொன்னேன். இந்த பகுதிகள் 22 இருந்துச்சு. தற்பொழுது 25 இருக்குன்னு சொல்றேன். ஓகேவா? எண்ணி பார்த்துடலாமா? பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26. பகுதி எவ்வளவு இருக்கு? 26 இருக்கு. ஓகேவா? 26 இருக்கு. ஆனா ஆரம்பத்துல 22 இருந்துச்சு. கணக்குப்படி 25 இப்போ ஆட் பண்ணியாச்சு. 25 தான் இருக்கணும் கணக்குப்படி. ஆனா 26 இருக்கு. ஏன் அப்படின்னா, பகுதி 7 இருக்கு இல்லையா? பார்ட் 7. பாருங்க. இந்த பார்ட் 7 நீக்கப்பட்டது. நீக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நீக்கப்பட்டதுனால 26 என்பது 25 மாறிடுச்சு. புரியுதா? இன்னொரு விஷயம் சொல்லணும். ஓகேவா? சார், 22ன்னு சொன்னீங்க. 25ன்னு சொன்னீங்க. ஆனா இங்க 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 நம்பர்ல பார்த்தோம், ரோமன் லெட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா 22 தானே இருக்கு. 25 இல்லையே. அப்ப எப்படி இருக்கணும்? 2 எக்ஸ் இருக்கணும். இப்படி இருக்கணும் இல்லையா? ஆனா இப்படி இல்ல. ஏன் காரணம்? அப்படி கேட்டோம் அப்படின்னா, 23வது ஐ மீன் 3 அப்படின்னு ஒரு பகுதி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, சப்டைட்டில்ஸ் போல உள்ளுக்குள்ளவே அடங்கி இருக்கும். ஓகேவா? இப்ப பாருங்க, சப்டைட்டில்ஸ் போல எப்படின்னா 4 4A 9 9A 9B அப்புறம் 14A இது போல என்ன ஆகும்? உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும். அப்போ 23ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஆனா கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25 இருக்கும். கவுண்ட் பண்ணி பார்த்தா 26 இருக்கும். ஆனா 7வது பார்ட்ஸ் நீக்கப்பட்டது. அதனால இப்ப 25. ஓகேவா? சரத்துக்களும் அதே கணக்கு தாங்க. ஆரம்பத்துல 395 இருந்துச்சு. தற்போது நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 450 அபோவ்க்கு மேல இருக்கும். ஆனால் இங்க பார்த்தோம் அப்படின்னா கடைசியில 395 396ன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஆனா சப்டைட்டில்ஸ் போல உங்களுக்கு உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும். ஓகேவா? இது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். 396ன்னு சொல்லிட்டு ஒரு விதி கிடையாது. ஆனா உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குங்க பாருங்க. 243 243 ஓ பி ZG ZH ZT A 300A இப்படி சொல்லிட்டு சப்டைட்டில்ஸ் போல உங்களுக்கு உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும். ஓகேவா? விளக்கம் பார்த்துடலாமா? இதுதான் விஷயம்.
ஓகே. இப்போ வந்து பகுதி 1 என்ன அப்படின்னா, ஒன்றியம் மற்றும் மாகாணம். விதி 1 to 4. பகுதி 2. ஓகே. பகுதி 2 குடியுரிமை. விதி 5 to 11. பார்ட் 3 அடிப்படை உரிமைகள். விதி 12 to 35. 4 அரசின் நெறிமுறை கோட்பாடுகள் 36 to 51. 4A அடிப்படை கடமைகள் 51A. மத்திய அரசு 5க்கு வந்து பகுதி 5 என்பது மத்திய அரசை குறிக்கக்கூடியது. மத்திய அரசுன்னு பார்த்தோம் அப்படின்னா 52ல இருந்து 151 விதிகள் உள்ள அடங்கி இருக்கும். இது அதுக்குள்ள இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸ் போல. ஓகேவா? செயல் அதிகாரிகள், பாராளுமன்றம், அதிகாரம், நீதித்துறை, சிஏஜி. ஓகேவா? இதெல்லாம் ஸ்பிளிட் பண்ணி கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க. அடுத்து மாநில அரசு பார்ட் 6 மாநில அரசு. விதி என்ன? 152ல இருந்து 237 வரைக்கும். ஓகேவா? 152 டு 237 வரைக்கும் பார்க்கக்கூடியதுதான் இந்த மாநில அரசு. 7 வந்து நீக்கப்பட்டுடுச்சு இல்லையா? கேட்பாங்க. நீக்கப்பட்ட விதி என்ன சொல்லிட்டு கேட்டா சொல்லுவீங்க 238. ஓகேவா? அடுத்து 8 ஒன்றிய மாகாணங்கள். விதிகள் 239, 242. பகுதி 9 பஞ்சாயத்துகள். விதி என்ன? 243 to 243O. 9A நகராட்சி. 243P, 243ZG. 9B கூட்டுறவு சங்கங்கள். 243ZH, 243ZT. 10 தாழ்த்தப்பட்ட SC/ST பகுதிகள். 244, 244A. 11 இதுன்னு சொல்லுவாங்க மத்திய மற்றும் மாநில அரசுக்கு இடையான உறவுகள் சொல்லுவாங்க. இது 245 to 263. ஓகேவா? அடுத்து 12 நிதி, சொத்து, ஒப்பந்தங்கள் மற்றும் வழக்குகள். விதிகள் பார்த்தோம் அப்படின்னா 264 to 300A. அடுத்து 13 வர்த்தகம், வணிகம், இந்திய எல்லைகளுக்குள்ளேயான உறவுகள். 301 to 307. 14 ஒன்றிய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான பணிகள். ஓகேவா? மற்றும் அரசு தேர்வாணையம். விதி 308 to 323. 14A தீர்ப்பாயங்கள். 323A, 323B. 15 தேர்தல். 324, 329A. 16 சில பிரிவுகள் தொடர்பான சிறப்பு சலுகைகள். 330 to 342. 17 அலுவலக மொழிகள். 343 to 351. சரியா? இதெல்லாம் இதுக்குள்ள அடங்கி வந்துடும். ஞாபகம் வச்சுங்க. இதை அப்படியே ஆட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. நெக்ஸ்ட் 18 அவசர கால ஏற்பாடுகள். 352, 360. 19 இதர அமைப்புகள். 361 to 367. 20 அரசியலமைப்பின் திருத்தங்கள். 368 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அப்படியே 21 தற்காலிக இடைநிலை மற்றும் சிறப்பு சலுகைகள். 369 to 392. ஹிந்தி உரையில் அதிகாரப்பூர்வமாக உள்ள குறுகிய தலைப்புகள். 393 to 395. அவ்வளவுதான். இங்க பாருங்க, இங்க 22 இருக்கும், இங்க 395 இருக்கும். அவ்வளவுதான். இதுதான் வந்து பகுதிகள் மற்றும் சரத்துகள், அந்த பகுதியில் உள்ள தலைப்புகள். ஓகேவா? ஃபுல்லா பார்த்தாச்சு. ஓகேவா? இது தவிர வேற எதுவும் கிடையாது இதுல. ஸோ ஆங்கிலத்தில் நான் காட்டுறேன். ஸோ இங்கிலீஷ், ஆங்கிலம். ஸோ பார்த்துக்கிடுங்க. ஸோ இங்கிலீஷ்ல பார்க்குறவங்க பாருங்க. ஓகே, இதுல பாருங்க. சட்ட திருத்தம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது
இந்த எப்படி ஒரு அரசியலமைப்பினுடைய ஒரு பகுதியில வந்து ஒண்ணு ஆட் பண்றாங்கன்னா கண்டிப்பா சட்ட திருத்தம் இருக்கும் அப்படின்னு ஓகேவா. இப்ப அதன்படி பார்க்கப்படும் பொழுது பகுதி 4A இருக்குல்ல, இந்த 4A வந்து அடிப்படை கடமைகள் 42வது சட்ட திருத்தத்தின்படி 1976ல சேர்க்கப்பட்டது. அதே போல 9 ஓகேவா, 9 பஞ்சாயத்து ராஜ் சொல்லுவாங்க 73 சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது 92ல. 9A நகர பஞ்சாயத்து 74 சட்ட திருத்தம். ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான சட்ட திருத்தங்கள், நோட் பண்ணி வச்சுக்கங்க. ஓகேவா. அடுத்து 9B கூட்டுறவு அமைப்புகள் 97வது சட்ட திருத்தம் 2011 ஆட் பண்ணாங்க. அப்புறம் 14A தீர்ப்பாயங்கள் 42வது சட்ட திருத்தம் 76ல ஆட் பண்ணாங்க. சரியா? ரைட். இதுதான் முக்கியமானது. இந்த வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.